ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராகிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்று சொன்ன பழமொழியில் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வதற்கு வானேற போமளமும் வாழ்வு. அனைவருக்கும் அடையுடைய நமஸ்காரங்கள். சுவாமி தேசிகன் அருள் செய்த பரமபத சோபானத்தின் 9வது பாசுரத்தை இன்று அனுபவிக்க இருக்கின்றோம். இந்த பாசுரமும் இந்த பீதி பருவம் தான். அந்த பயப்படுறோம் அந்த சேத்தனன் ஞானம் வந்ததுக்கு அப்புறமா திரும்ப எங்கேயாவது இன்னொரு பிறவி வந்துட போகிறது அப்படின்ட்டுன்னு அந்த பயம் வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுறோம் அப்படின்றத சுவாமி தேசிகன் சொல்லியிருக்கார். அற்புதமாக ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருக்கிறது, மகாபாரத விஷயம் ஒன்று சொல்லியிருக்கார். என்னன்றதை பார்க்கலாம். வந்தன போல் வருவனவும் அனந்தமாகி மாலாது துயர்தரு வல்வினை நெருப்புக்கு இந்தனமாய் எண்ணிருந்த காலமெல்லாம் இன்னமும் இப்பவக்குழிக்கே இழியா வண்ணம் வெந்ததுவோர் குழவியை நற்குமரனாக்கும் வெறித்துளவ வித்தகனார் விதியே கொண்டார் பந்தனமாம் அவை அனைத்தும் பாருகைக்க பழமறையின் பரமநெறி பயிலுவாரே. இது பாசுரம். பதார்த்தம் பார்க்கலாம். வந்தன போல் வருவனவும் அனந்தமாகி, அதாவது வந்தன போல் வருவதும் அனந்தமாகினாக்க எத்தனையோ காலமாக ஒரு ஆதி அந்தம் இல்லாமல் அத்தனை காலமாக நம்ம இந்த சம்சாரத்திலேயே சுற்றின்னு இருக்கோம். வரோம் போகிறோம். அதே வந்தன போல் வருவனவும் அனந்தமாகி வந்திருக்கோம் போயிருக்கோம். அதுக்கப்புறமா மாளாத துயர்தரு வல்வினை நெருப்புக்கு நம்மளுடைய பாவங்கள் நம்மளை நெருப்பு மாதிரி சுடுறது. அதுதான் இந்த சம்சாரத்தில் நம்மளை அழுத்துறது. இங்கேருந்து நம்மளால தாண்டி போக முடியல. அந்த வல்வினைகள் அந்த பாவங்கள் அதுதான் நினச்சி இப்போ அஞ்சனம் அந்த பாவத்துக்காக என்ன பண்ணுறது அப்படின்ட்டுன்னு இந்த நம்ம எண்ணிருந்த காலம் எல்லாம் இது வரைக்கும் ஆன காலம் எல்லாம் இந்த பிறவி, இதுக்கு முன்னாடி பிறவிகள், எத்தனையோ கோடிக்கணக்கான பிறவிகள், அதெல்லாம் இந்த நம்ம எண்ணிருந்த காலம் எல்லாம் இப்போ அவன் என்ன முடிவு பண்ணுறான் அந்த சேத்தனன், இனிமேல் இந்த பிறவி வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறான். அது சொல்லியிருக்கார். இன்னமும் இப்பவக்குழிக்கே இழியா வண்ணம். பவக்குழி அப்படின்னாக்க இந்த சம்சாரம் தான். இதில் இழியா வண்ணம்னாக்க இதில் மாட்டிக்காதபடி என்ன பண்ணுறான் அப்படின்னாக்க வெந்தது ஒரு குழவியை நற்குமரனாக்கும். வெந்தது ஒரு குழவி அப்படின்றது பரீட்சித். அதாவது மகாபாரதத்தில் துரோணருடைய பையன் அஸ்வத்தாமன் அந்த அபாண்ட வஸ்திரத்தை உத்திரையுடைய கர்ப்பத்து மேலே ஏவினான். அது போய் தாக்கி பரீட்சித் வெளியே வரும்போது ஒரு கறிக்கட்டையாக வந்தான். அதுக்கப்புறமா கண்ணனுடைய திருவடி ஸ்பரிசம் பட்டு ஒரு நல்ல குழந்தையாகி அப்புறம் பின்னால் ராஜாவும் ஆகினான் பரீட்சித் அப்படின்றவன். அர்ஜுனுடைய பேரன், அர்ஜுனுடைய புத்திரன் அபிமன்யுடைய புத்திரன் பரீட்சித். வெந்தது ஒரு குழவியை நற்குமரனாக்கும். அந்த பரீட்சித்தை நற்குணமாக்கும். அவர் எப்படிப்பட்டவர்? வெறித்துளவ வித்தகனார், நல்ல அழகிய துளசி மாலைகளை சூடிக்கொண்டிருக்கிற வித்தகனார் அப்படின்னாக்க ஆச்சரியமானவர், ஆச்சரியமான சக்தி கொண்டவர். விதியே கொண்டார். அவர் விதிச்ச விதியே கொண்டார். என்ன விதிச்சிருக்கார்? பகவத்கீதையில பக்தி பிரபத்தி 2 விதி சொல்லியிருக்கார் இந்த சம்சாரத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு. அதையே கொள்றாவா. பந்தனமாம் அவையனைத்தும் பாருகைக்கு. பந்தனமாம் அப்படின்னாக்க இந்த பற்று, அந்த சம்சாரத்தில் இருக்கிற பற்று, அதை அறுக்கிறதுக்கு அவை அனைத்தும் பாருகைக்கு. பாருகைக்கு அப்படின்னாக்க அழிப்பதற்கு, இந்த சம்சாரத்தில் இருக்கிற அட்டாச்மெண்ட்டை அழிக்கிறதுக்கு பாருகைக்கும் பழமறையின், பெருமாள் சொன்ன மறை அப்படின்னாக்க வேதம், அந்த பழைய மறையின் பரம நெறி, அவர் சொன்ன நெறினாக்க வழின்னு அர்த்தம். அந்த நெறியே பயிலுவாரே, அந்த பக்தியோ பிரபத்தியோ பண்ணி இந்த சம்சாரத்திலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுவா அப்படின்றது தான் பாசுரத்துடைய சாரமான பொருள். பாசுரத்தை இன்னொரு முறை அனுபவிக்கலாம். வந்தன போல் வருவனமும் அனந்தமாகி மாளாத துயர்தரு வல்வினை நெருப்புக்கு இந்தனமாய் எண்ணிருந்த காலமெல்லாம் இன்னமும் இப்பவக்குழிக்கே இழியா வண்ணம் வெந்ததுவோர் குழவியை நற்குமரனாக்கும் வெறுத்துளவ வித்தகனார் விதியே கொண்டார் பந்தனமாம் அவையனைத்தும் பார்வைக்கு பழமறையின் பரமநெறி பயிலுவாரே. இதோட இந்த பீதி பருவம் முடிகிறது. இதுக்கு அடுத்த பாசுரம் 10வது பாசுரத்தில் வேற ஒரு விஷயம் சொல்றார். அது என்னன்றது நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். சுவாமி தேசிகன் திருவடிகளே சரணம்.